நயன்தாரா படத்துக்கு சாபம் விட்ட எஸ்.வி. சேகர். படம் ஓடாது அப்படின்னு நேரடியாவே சொல்லிட்டாரே. நடிகர் எஸ்.வி. சேகர் தமிழ் சினிமாவுல மூத்த நடிகரா அறியப்படுறாரு. இப்போ நடிப்புல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலும் அரசியல்ல ஆக்டிவா இருக்காரு. சமீபத்துல மாதவன், நயன்தாரா, சித்தார்த் அப்புறம் மீரா ஜாஸ்மின் நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய டெஸ்ட் படம் ஓடாது அப்படின்னு காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எஸ்.வி. சேகர் சினிமா நடிகர் மட்டும் இல்லாம நாடக நடிகரும் கூட. அவருக்கு சினிமாவுல கிடைச்ச புகழை விட அவரோட நகைச்சுவை நாடகங்களுக்கு கிடைச்ச புகழ் தான் அதிகம். அது மட்டும் இல்லாம சினிமாவுல இவர் பெரும்பாலும் நகைச்சுவை நடிகரா நடிச்சிருக்காரு. வெகு சில படங்கள்ல மட்டுமே குணச்சித்திர கதாபாத்திரத்துல கதாநாயகன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. சினிமாவில இருந்து மெல்ல மெல்ல விலகினாலும் அரசியல் தளத்துல எப்பவுமே தொடர்புல இருக்கக்கூடியவர் தான் எஸ்.வி. சேகர். இப்படியான நிலையில அவரு தன்னோட எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு பதிவு நிறைய பேர் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கு. அதாவது தயாரிப்பாளர் சசிகாந்த் இயக்கத்துல மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் மாதிரியான பல பேர் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய படம் டெஸ்ட். இந்த படம் தியேட்டர்ல வெளியாகாம நேரடியா நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல வெளியாயிருக்கு. போன 4ஆம் தேதியிலிருந்து இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு வருது. இந்த படம் கொஞ்சம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வருது. குறிப்பா படத்தோட மைய கதை என்ன அப்படின்னா அது கிரிக்கெட் தான். ஆனா படத்துக்கு கிரிக்கெட் காட்சிகள் அந்த அளவுக்கு உதவல அப்படின்னும் படம் பார்த்த ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. படத்துல உருப்படியான காட்சி அப்படின்னா அது மாதவன் நெஞ்சு மேல நயன்தாரா படுத்துக்கிட்டு பேசக்கூடிய காட்சிகள் தான் அப்படின்னும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை நேரடியா OTT தளத்துல வெளியிட காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. இப்படியான நிலையில 5ஆம் தேதி டெஸ்ட் படத்துக்கு செய்தித்தாள்கள்ல விளம்பரம் செய்யப்பட்டுச்சு. அதை புகைப்படம் எடுத்திருக்கக்கூடிய எஸ்.வி. சேகர் அதை தன்னோட எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இந்த படத்துக்கு என்ன ஒரு படத்துல புக் பண்ணதுக்கு பின்னாடி நானா விலகிட்டாலோ விலக்கப்பட்டாலோ அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வராது, வந்தாலும் ஓடாது, இது வரலாறு வரலாறு தொடருது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இவரோட இந்த பதிவு பார்த்த நிறைய பேரு என்ன எஸ்.வி. சேகர் இப்படி ஒரு படத்துக்கு சபிக்கிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க.